வந்து ஒரு மாதத்துக்குள்ளவே ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து நிறைக்குறைகளை சீர்தூக்கி போராடுவது போல் ஒரு மாதத்தில் முடியாது. இடைவெளி தேவைப்படுகிறது, நாட்கள் தேவைப்படுகிறது. அது பொறுத்திருந்து தான் அதனுடைய கொள்கைகளை நம்ம பார்க்கணும். ஆனா தாவேகா அரசு திமுகவினுடைய 2வது பாகம் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஜனநாயகத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று பெறும். காங்கிரஸ் இருந்து திமுக பெற வித்தியாசம் எதுவும் பெரிதாக தெரியவில்லைன்னு சொல்ல. ஒன்றிலிருந்து ஒன்று பெறும் பல கட்சி இயங்கு முறையில். திமுகவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல கூட்டணியில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதான் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வந்துட்டோம் சொல்லிட்டோமே. ஆனால் கூட்டணியில் இல்ல திமுக, அண்ணா திமுக, தவிகவுடன் எந்த கூட்டணியில இல்ல. ஆனா தமிழக நலன் சார்ந்த இயக்கங்களில் நாங்கள் கூட்டாக செயல்படவும் போராடவும் தயார்னு சொல்லிட்டோம். சுதந்திரம் பெற்றதில இருந்து 2021 வரைக்குமே 5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டு கடன் சொல்றீங்க. ஆமா, இந்திய கடனை நாட்டின் பிரதமர் கொஞ்சம் கேளுங்க, நிதியமைச்சர் கேளுங்க, இதை விட நமக்கு மயக்கம் வரும். இதை தாவேகா அரசு சமாளித்து நிதி நிலைமையை சமாளித்து ஆட்சி அரசு ஆளும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், யாரும் கற்றுக்கொள்வார்கள். புதிய அரசு என்றாலும் கூட அவர்கள் கடமையை அவர்களை கற்றுக்கொள்ள தூண்டும், கற்றுக்கொள்வார்கள். மிக சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், நல்ல விழுமைகளை பெற்று உயர்ந்து வருவார்கள். வந்த ஜனநாயகத்தை நல்லது தானே, குறைனா சுட்டி காட்ட போறோம், நல்லதுன்னு ஆதரிக்க போறோம். இது மிக மிக இயல்பு தானே ஜனநாயகம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு புதிதாக ஒரு புதிய அரசு தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 17வது சட்டமன்ற 2வது நாள். இதுல முக்கியமாக ஆளுநருடைய உரை 1வது நாள் எப்பொழுதுமே RN ரவி அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். ஆனா இன்றைய, அதாவது 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவருடைய உரையை முழுமையாக வாசித்து விட்டு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு வெளியேறினால், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை? கடந்த முறை ஆளுநர் நடந்து கொண்ட விதம் போல் இந்த ஆளுநர் நடந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு நல்ல பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து பாடங்களை கொஞ்சம் படித்துக்கொள்ள விரும்பினால் அது நல்லது. அந்த விருப்பம் இந்த ஆளுநரிடம் இருந்தால் அது நல்லது. கடந்த முறை ஆளுநர் சட்டமன்றத்தின் இறையாண்மையை மீறினார். சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருடைய இறையாண்மையை அப்பட்டமாக மீறினார். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அது தவறு, அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று இன்றைய ஆளுநர் உணர்ந்தால் நல்லது. உணர்ந்திருக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். எது எப்படியாக இருந்தாலும் நல்ல திசை நோக்கி, நல்ல திருப்பங்களை நோக்கி நகர்வது ஜனநாயகத்திற்கு நல்லது. நிச்சயமாக. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 1வது நாள் ஆளுநர் உரை அப்படின்னு தெரிந்தும் கூட கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்தது எதிர்கட்சி. அதாவது இதுல முக்கியமாக வாயை திறங்க, நீங்க திரையில தான் ஹீரோ, இங்க ஜீரோ, நீங்க பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பேசி இருந்தாருங்க சார். நீங்க இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க முதலாளித்த சமூக அமைப்பு குற்றங்களின் ஊற்றுக்கண் தான். சமூக அமைப்பை மாறுகிற போதுதான் இந்த குற்றங்களுக்கு தீர்வு எட்டும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சமூக குற்றங்கள் இருக்கும். இந்த சமூக குற்றங்களை நம்ம நியாயப்படுத்தல. இந்த சமூகத்தின் அடித்தளமே இதுதான். அது குற்றங்களை பிறப்பெடுக்க செய்யும். நாளை வேறொரு ஆட்சிக்கு வந்தாலும் இது மறைந்து விடுமான்ற கேள்வி எழும். இதில் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. குற்றங்கள் சிறுமிகள் மீது, பெண்கள் மீதான இந்த பலாத்காரம், இதர வன்கொடுமைகள், இதை தடுப்பதற்கு கூடுதல் பொறுப்பு அரசுக்கு உண்டு. அரசிடம் தான் அதிகாரம் இருக்கு, கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதுல முதல்வர் உட்பட அனைவரும் தனி கவனம் செலுத்தி அந்த குற்றங்கள் குறைவதற்கான கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. அதே நேரத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற இந்த சமூக குற்றங்களுக்கு எதிராக கல்வி ஒரு நல்லதொரு உரையாடல் செய்யும். நமது கல்வி அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். தமிழ் சமூகமே ஒன்று திரளும். பெண்கள், பெண் குழந்தைகள், இவர்களுக்கு சட்டத்தை விட யார் பாதுகாப்பு? ஆண்கள் தான். ஆண்களாக இருக்கிற மாணவர், இளைஞர், இவர்கள் தான் தமிழ் கூறும் நல்லுலகில் பெண்களுக்கான உண்மையான பாதுகாப்பாக இருக்க முடியும். பிறகுதான் சட்டம், காவல், அதிகாரம் எல்லாம் பிறகுதான்.
எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் எழுந்து நின்று ஊருக்கு 100 பேர், ஏற்கனவே நான் சொன்னது போல் ஜெயகாந்தன் நாவலில் வரும், ஊருக்கு 100 பேர் என்று ஊர் தோறும் நகரங்கள் தோறும் இளைஞர்கள் கூடி நின்று நம்முடன் பிறந்த பெண்களை, பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்குரிய ஒரு பாதுகாப்பு வலயமாக உருவெடுக்க வேண்டும். தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு இது குறித்து சிந்திக்க வேண்டும். இது வெறும் கட்சி அரசியலாக, ஆட்சி அரசியலாக பார்க்காமல் தமிழ்குரம் நல்லுலகம் விடப்பட்டிருக்கிற சவாலாக நின்று தமிழ்குரம் நல்லுலகம் இதை முறியடிக்க வேண்டும். அப்படி ஒரு பரந்த பார்வை வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. பொதுச் செயலாளர், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஆண்மகனாகட்டும் யாராக இருந்தாலும் நடு ரோட்டில் நிக்க வைத்து சுட வேண்டும்னு சொல்லி சுட்டு தள்ளணும்னு சொல்லியிருக்காருங்க சார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே அவங்க ஆட்சியில இருக்கும் போது மட்டும் ஏன் இந்த கோபம் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு பிறகு ஒரு கருத்தை சொன்னாலும் கூட அது இந்த அநீதிகளுக்கு, அந்த அநீதிகளை எதிர்க்கிற கருத்து தான். நமது பெண் குழந்தைகள் மீது நடைபெறுகிற அந்த தாக்குதல் சகிக்கொள்ளாமல் வருகிற வார்த்தைகள். அவங்க ஆட்சியிலேயே இந்த மாதிரி குற்றங்கள், பல குற்றங்கள் இருந்தது. நேற்று சொல்ல தவறிருந்தாலும் இன்று சொல்லுகிறார், அது நல்லதுதான். ஆனால் சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, சட்டங்கள் கடுமையாக்குவதாலே குற்றங்கள் குறைந்து விடாது. நிச்சயமா தமிழ் சமூகம் கலாச்சாரப்படுத்தணும். நம்ம இந்த பெண் என்ன யார்? பெண் தாய், பெண் சகோதரி, பெண் காதலி, பெண் மனைவி, சகல பரிமாணங்களையும் தாங்கி நிற்கிற பெண் யாவற்றுக்கும் மேல் அப்படின்னு பெண் மீதான ஒரு உரையாடல் அவசியம் தேவைப்படுகிறது. அதோ ஒரு ஆண் உயர்வு, பெண் தாழ்வுன்னு நீண்ட நெடுங்கால தப்பெண்ணங்கள் இருக்கிறது. பெண்ணை எளிதில் கடந்து செல்ல முடியும் என்கிற நீண்ட நெடுங்கால தவறான கருத்தியல் நிலவுகிற பூமி இந்த பூமி. பெண் யாவற்றுக்கும் மேல் என்று உயர்த்தி பிடிப்பது ஆணாக இருக்கும், ஆண் சமூகமாக இருக்கும். எனவே ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண். ஒன்று உயர்வல்ல, ஒன்று தாழ்வல்ல. பெரியார் அதற்காக தான் குரல் எழுப்பினார். எனவே அந்த உரையாடல்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. புத்தகங்கள், கல்வி அதுக்குரிய கேள்விகளை உருவாக்கணும், அதுக்குரிய சிந்தனையை திறந்து விடணும். ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கிற அரபு நாடுகளில் குற்றங்கள் குறையில. மனித மனங்கள் கலாச்சாரப்படணும், கல்வி அதற்கு பெரும் பங்காற்றும். எனவே கல்வியில் அது குறித்த ஒரு உரையாடல் அவசியப்படுகிறது. ஜாதி குறித்து, பெண்கள் குறித்து, இந்த ஒரு வன்கொடுமைகள் குறித்து. இதில் ஒவ்வொரு மனிதனும் விழிப்படைந்து அநீதிகளுக்கு எதிராக பெண் பாதுகாப்பாக, பெண்களின் பாதுகாப்பு அரணாக ஒரு ஆண்மகன் உயர்ந்து வரணும். பெண்ணை கேலி பொருளாகவோ எளிதில் கடந்து செல்கிற சிந்தனைகளோ ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடாது. அத்தகைய சமூக அறிவியல் பாடங்கள் தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுகிறது. தனது வாழ்நாளில் நீண்ட நெடுங்காலமாக நமது முன்னோர்கள் இதைதான் வலியுறுத்தினார்கள். அது பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். கல்வியில் தான் ஒரு பெரும் மாறுதல் நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம திடமா நம்பணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தா ஏற்கனவே போதை கலாச்சாரத்தில் தமிழகம் ஊறி போயிருக்கிறது. ஏன்னா உடனடியாக இதை சரி செய்யணும்னு எதிர்கட்சிகள் இப்போ போராட்டங்களை நாங்க கையில் எடுப்போம் அப்படின்னு நேற்றைய தினம் அந்த பேனரை பிடிச்சிட்டு வந்ததுல இருந்து அவங்க ஆட்சியில் அதை செய்யவே இல்லை அப்படிங்கிறதுதான் மக்களுடைய கருத்து. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதாவது அனைத்திற்கும் குரல் கொடுக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏன்னா அதை நாங்க யாருமே மறுக்கல. அது எதிராளியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, உண்மையாக போராடக்கூடிய ஒரு கட்சி. ஆனா ஏன் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கேள்வி கேட்கல? இன்னொன்னு என்னன்னா, தமிழ் சமூகமே போதையில் ஊறிவிடவில்லை. ஒரு குறிப்பிட்ட பிரிவு, குறிப்பாக மாணவ பருவம், இளம் பருவம், நமது பெண்கள் எல்லாம் அப்படி போயிட்டாங்களா? இல்லை. மூத்தவர்கள்லாம் அப்படி போயிட்டாங்களா? இல்லை. போதை பழக்கத்துக்கு கொஞ்சம் ஆளாகி இருக்கிறார்கள், அதிலிருந்து விடுபட வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கம் மிக ஆபத்தானது, அதிலிருந்து விடுபடணும். எனவே ஒரு குடிபோதை இல்லாத, போதை பழக்கம் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு மீண்டும் சொல்றேன், கல்வியால் தான் அது முடியும். சமூகம் சரியில்லாததற்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு நபர் மீது இந்த சமூகம் சரியில்லைன்னு ஒரு நபரை சொல்ல முடியாது. இது முதலாளித்துவ சமூக அமைப்பு நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. இந்த சமூக அமைப்பு மாற வேண்டும் என்றுதான் டாக்டர் அம்பேத்கர் இந்த நாடு சோசியலிச திசை வழியில் செல்ல வேண்டும் என்று முகப்புல சேர்த்திருக்கிறார். தேசத்தின் பாதை எதிரான சோசியலிசம் தான்.
அதை நோக்கி நகர்வது தான் இது போன்ற தீமைகளுக்கு மிக சரியான தீர்வு எட்டப்படும். அதுவரை கண்முன்னால் நிகழ்கிற அநீதிகளை நாம் எதிர்க்கிறோம். சட்டம் செயல்படணும். பாதுகாப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சட்ட முறைமைகளில் காவல் நிலையங்கள், உளவு பிரிவு, இதெல்லாம் விழிப்புணர்வு இருந்து செயல்படணும். அரசு கூடுதலாக கவனம் செலுத்தணும். இத்தோடு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண் என்றால் யாரும் அல்ல, அது நமது உயிர், நம்மோடு இணைந்தது, அதை பாதுகாக்க வேண்டியது நம் பொறுப்பு என்கிற அந்த கலாச்சார மட்டத்தை உயர்த்துவதற்கு கல்வி உரையாடல் செய்யணும்னு நாங்கள் சொல்றோம். கல்வி மூலம் ஒரு பெரும் விழிப்பை உருவாக்கணும்னு நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இப்போ புதிய அரசு தோன்றி 1 மாத காலம் ஆகிறது. இப்போ இந்த சூழ்நிலைகள்ல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு சரியில்லை, வெற்று அரசாங்கம், இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தேவையில்லாத இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான் மக்களை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. அதுக்கு வன்னி அரசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமைச்சர் தாவேகா அரசின் மீது குறை சொல்வதற்கான தார்மீக தகுதி கூட உதயநிதிக்கு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க சார். இப்பதான் ஒரு புதிய அரசு உருவாகி இருக்கிறது. 1,72,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஒரு ஜனநாயக சக்தி. அவங்களுக்கு வாய்ப்பளிக்கணும், நேரம் தேவைப்படுகிறது. ஒரு மூச்சு, அரசியல் மூச்சுன்னு சொல்றாங்களா, அதுக்கே நேரம் இல்லை. கண்டிப்பா அவர்கள் தங்கள் தகவமைக்கணும், தங்களை நிறுத்திக் கொள்ளணும். ஒரு கால அவகாசங்கள் வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகள் உடனே நிறைவேற்ற முடியாது, படிப்படியாக நிறைவேற்றணும். அது கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற குற்றங்கள், சமூக குற்றங்கள், அதில் கூடுதலாக முன்னுரிமை செலுத்தி அவசர கதியில் மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற வகையில் முதல்வர் செயல்படணும், இந்த அரசு செயல்படணும். 1 மாதத்திற்குள்ளவே ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து நிறைக்குறைகளை சீர்தூக்கி போராடுவது போல் 1 மாதத்தில் முடியாது. இடைவெளி தேவைப்படுகிறது, நாட்கள் தேவைப்படுகிறது. அது பொறுத்திருந்து தான் அதனுடைய கொள்கைகளை நம்ம பார்க்கணும். அதன் மீது தான் நம்ம விமர்சனங்களை முன்மொழிய முடியும். ஆனால் நல்ல துவக்கமாக இருக்கிறது. மேகதாது, திருப்பரங்குன்றம், இருமொழி கொள்கை, இதில் தான் கடந்த அரசு பின்பற்றிய அதே கொள்கையை பின்பற்றுகிற போது நல்ல திசை. அது தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா தாவேகா அரசு திமுகவினுடைய 2வது பாகம் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஜனநாயகத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று பெறும். காங்கிரஸ் இருந்து திமுக பெற வித்தியாசம் எதுவும் பெரிதாக தெரியவில்லைன்னு சொல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று பெறும். பல கட்சி இயங்கு முறையில் திராவிட இயக்கத்தின் நற்கூறுகளை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெறும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மகத்தான விழுமியங்களை திராவிட இயக்கம் பெறும். ஜனநாயக இயக்கங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளும். இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதுவுமே கற்றுக்கொள்வதற்கு இல்லையா, நிரப்பிக் கொள்வதற்கு இல்லையா? அது ஒரு விடுதலை இயக்கம். அது அங்கிருந்து பெறப்படு எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு பெறப்படணும் இல்லை, ஒன்றால் நிரம்பும், ஒன்றிலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்ளும். இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அந்த கருத்தியலை பெறாத தமிழ் அரசியல் இயக்கங்களை ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பொதுவுடைமை பேசாம, சோசியலிசம் பேசாம, சமதர்மம் பேசாம, கண்டிப்பா அதான் சொல்றோம். ஒரு தனி மனிதன் கூட அதை பேசுகிறான். அப்போ ஒன்றிலிருந்து ஒன்று நிரம்புகிறது. அதிமுக அதனுடைய நலத்திட்டங்கள் திமுக பெற்றுக்கொண்டிருக்கும், திமுக நலத்திட்டங்கள் அதிமுக பெற்றுக்கொண்டிருக்கும். ஒன்று நிரம்போ, ஒன்றால் நிரம்போ, ஒன்றிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ளும். அதான் பன்முகம் என்பது, அதுதான் பல கட்சி இயங்குமுறை என்பது. இங்கே ஒரு பெரியவரும் இல்லை, சின்னவங்களும் இல்லை, எல்லாம் ஜனநாயக இயக்கம் தான். என்ன ஒண்ணு, இந்த ஜனநாயக இயக்கங்களை சிதைக்கிற வகுப்பாதமோ, பாசிசமோ, ஏகாதிபத்திய சிந்தனைகளை விடக்கூடாது. அது ஜனநாயகத்திற்கே கேடு, ஜனநாயக இயக்கங்களுக்கே கேடு. நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். கண்டிப்பா திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தாவேகா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறது கூட விடுதலை சிறுத்தைகளால் தான், திமுக ஆட்சி அமைச்சது கூட விடுதலை சிறுத்தைகளால் தான், விசிகா இல்லாமல் எந்த ஒரு அரசியலும் இங்க செய்ய முடியாது, நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த துணியில அவர் சொல்ல மாட்டாரு, நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு. ஒரு இயக்கத்தை முன்னிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கும். நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு அந்த சொல்லாடல் இல்ல. அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், நான் டெல்லி போகும்பொழுது கூட என்னை ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு தான் என்னை அழைச்சாங்க. நான் கிங் மேக்கர் என்பதை உலகம் பூராக பரவி இருக்கிறது. விசிகாவும் அப்படிதான், என்னுடைய கட்சியும் அப்படிதான். விசிகா என்பது ஜனநாயகத்தில் ஒரு கட்சி, ஒரு அங்கம். ஜனநாயகத்திற்கு அவர்கள் பங்களிப்பு அவசியம். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசராக்குகிறார், அதிலும் இடது அரசியலை அவர் முன்மொழிகிறார். அந்த வகையில் அதெல்லாம் சிறப்பு தான். எப்பொழுதுமே ஜனநாயகத்திற்கு அப்பால் ஒரு இயக்கத்தை நிறுத்த முடியாது, ஒரு தலைவரை நிறுத்த முடியாது. ஜனநாயகம் யாவற்றையும் விட சிறந்தது. இந்திய ஜனநாயகம் எல்லாவற்றுக்கும் மேலானது. அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே கூட்டு சேவைக்கும், நல்லிணக்கத்திற்கும், ஒற்றுமைக்கும், உழைக்க மக்களின் உரிமைகளுக்கும்,
களமாடக்கூடிய ஒரு சிந்தனையாளராக நாங்கள் பார்க்கிறோம். எங்காவது இடர் இருக்கலாம் கருத்துக்கள், அதை சொன்னா அவரே உணர்ந்து திருத்திக்குவார. நாங்க அவரை அவ்வாறு தான் பார்க்கிறோம். சிறந்த தோழமை சக்தியாக தான் நாங்க பார்க்கிறோம். கண்டிப்பா சார். ஆனா அவர் ஒரு விஷயம் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய IUML ஆகட்டும், CPM, CPI இந்த கட்சிகள் கூட்டணிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நாங்க ஆதரவு கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க, நாங்க எப்ப வேணாலும் நாங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நீங்களும் தான் ஆதரவு கொடுத்தீர்கள், ஆனா நீங்க அதற்கான ரிவார்ட் வாங்கவே இல்லை தாவேகா கிட்ட. அவர் சொல்றது அமைச்சர் பதவி, நீங்க அதற்கான அமைச்சர் பதவியை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாது, குடியரசு ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கொடுத்தவங்க உங்களுடைய நிலைப்பாட்டுல ஸ்டாண்டர்டா இருக்கீங்க. ஆனா அவர் சொன்னதை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது? எங்களை பொறுத்தவரை காலமும் சரித்திரமும் தருகிற விருதுக்காக காத்திருக்கிறோம். அது இந்த சமூக மாறுதல், அது ஒரு யுக புரட்சி, அந்த காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்திய விடுதலை போர் தியாகிகளினுடைய கனவு அது. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து ஒரு சமதர்ம சோசியலிஸ்ட் சமூகம் அமைய வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்களின் கனவு. அதுதான் அந்த விருதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்காக காலத்தை நாங்கள் உந்தி தள்ளுகிறோம். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியலாக அணிதிரட்டுகிற தலைவர். அவர் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் சவாரி செய்வதை நான் விரும்பவில்லை. இடர்வதும் கடந்து செல்வதும் கூட இயல்பாக இருக்கும். ஆனால் உழைக்கும் மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்ட தலைவராக தான் அவரை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரி இடறி வருகிற வார்த்தைகளை சேர்த்து வைத்து அதன் மீது சவாரி செய்வதை கடந்து செல்லலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல சார், அது அவரே சொன்ன வார்த்தைகள் தான். இப்ப வந்து ஏன்னா நம்ம வந்து அவர் சொல்லாமல் வந்து நம்ம ஒரு தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தையே அது இடர் இருப்பதாக இருந்தால் இடையே இருந்து, ஏன்னா அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அவங்க நீண்ட நாட்களுடைய ஆசை கனவு நிறைவேறியது. ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது அதல்ல, நீண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதான் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை இன்னைக்கு அமைச்சரவையில் வந்து கொடுத்திருக்கிறார் தாவேகா அரசு. இல்ல, அது ஒரு அமைச்சருக்கு தருவதால் வருவதல்ல. உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இவரெல்லாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு காலம் என்பதுதான் நாங்கள் யுக புரட்சி என்கிறோம். அது உழைக்க மக்களின் தலைமையில் நடைபெறுகிறோம். அதுதான் சமூக புரட்சியாக இருக்கும், அதுதான் இடது புரட்சியாக இருக்கும், அதுதான் நமது முன்னோர்களின் கனவாக இருக்கும். இப்போ அந்த காலத்தின் துவக்கமாக இதெல்லாம் சிறு சிறு துவக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தவிர அந்த காலம் இன்னும் விழவில்லை. உங்களை போன்ற சிந்தனையாளர்களும் அறிவு சிறந்தவர்களும் தோன்றி வருகிற போது அந்த காலம் விடும், அந்த காலம் எழுக. நீங்க ஒரு பத்திரிகை செய்தியில வந்து நீங்க பேசி இருந்தீங்க, திமுகவோட கூட்டணி அப்படின்னா அதை இப்போ சொல்வதற்கான அந்த கால சூழ்நிலை இன்னும் ஏற்படவில்லை அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்க இல்லையா? அது எதை குறிக்கிறது என்று ஏன்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்க. அது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு குழப்பமா தெளிவா தான் நான் சொன்னேன். இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணியில் அங்கம் பெற்று செயல்பட முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா கூட்டணியில திமுகவா காங்கிரஸ் இல்ல, இந்தியா கூட்டணியில திமுக இல்ல, நிச்சயமா IUML இல்ல, VCK இல்ல, CPM இல்ல. இப்போ VCK இல்ல அப்படின்னா VCK திமுகவோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் பேசுறாரு. இப்ப சொல்ல முடியாது, அமைச்சரவை போன கூட சொல்ல முடியாது. அப்போ இந்த சூழலில் ஒரு கூட்டணியில் இணைந்து செயல்பட முடியாது, அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்தில் திமுக, அதிமுக, தாவேகா ஒரு ஜனநாயக சக்திகள், மதச்சார்பின்மையை காக்க, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட, இந்த ஜனநாயக சக்திகளோடு எப்பொழுதும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம், பாடுபடுவோம், போராடுவோம். நாங்கள் சொல்லிட்டோம், ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். எங்களுக்குள்ள ஒரே பகைமுரண் சித்தாந்தமாக RSS, அரசியலாக BJP. அங்கதான் நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பிரகடனப்படுத்திருக்கிறாங்க அவங்களும், கம்யூனிசத்தை ஒழிப்போன்னு அவங்க சொல்றாங்க, அது பகிரங்கப்படுத்துறாங்க. நாங்களும் உங்களை எதிர்கொள்வோம், ஜனநாயகத்தை காக்க, மதச்சார்பின்மை காக்க உங்களை தோற்கடிப்போம், கருத்துக்களத்தில் சந்திக்கலாம் நாங்களும் சொல்லிட்டோம். பகை முரண் எங்களுக்கு அவங்க தான். திமுகவோ, அதிமுகவோ, தாவேகாவோ, இதர தமிழ் தேசிய இயக்கங்களும் எங்களுக்கு பகை முரண் அல்ல, இதர ஜனநாயக கட்சிகளும் எங்களுக்கு பகை முரண் அல்ல. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். கூட்டணி என்பது தேர்தல் வருகிற போது மாறும், அணிச்சேர்க்கைகள் மாறும், அது அப்போது பார்த்துக்கலாம். அதான் நாங்கள் பிரகடனப்படுத்திட்டோமே. எந்த காலத்திலும் திமுகவையோ அதிமுகவையோ இப்போது புதிதாக இருந்திருக்கிற தாவேகாவையும் கடந்து செல்ல முடியாது இல்ல. ஏன்னா மக்கள் இருக்கிறாங்களா, வாக்களித்து இருக்கிறாங்களா, ஒரு ஜனநாயக இயக்கம் இல்ல. எனவே அதை நாங்கள் அரசியலாக மதிப்பீடு செய்கிறோம், மதிக்கிறோம். திமுகவோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல கூட்டணியில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கூட்டணியில நாங்கள் வெளியில வந்துட்டோம் சொல்லிட்டோமே. ஆனால் கூட்டணியில் இல்ல திமுக, அதிமுக, தாவேகாவுடன் எந்த கூட்டணியில இல்ல. ஆனா தமிழக நலன் சார்ந்த இயக்கங்களில் நாங்கள் கூட்டாக செயல்படவும் போராடவும் தயார்னு சொல்லிட்டோம்.
சொல்லிட்டு ஒரு இடது பிளாக் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம். சிபிஐ சிபிஎம் எம்எல் நாடு இடது பக்கம் சொல்லணும். தேர்தல் அரங்கில் யாருடன் கூட்டணி என்பது அப்போ முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பயணம் என்பது தேசத்தின் பயணம் இடது பக்கமாக தான் இருக்கணும். தேசத்தை இடது பக்கம் திருப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம். தேசத்தின் முகப்புறையை அதான் சொல்லுது சோசியலிசம். அப்போ அது முகவுரையில் இருந்தால் மட்டும் போதாது, அதை நோக்கி போகிறோம் இல்லை. நிச்சயமா வறுமையும் ஏழ்மையும் அதிகரித்த வண்ணம் இருக்கு. செல்வ குவியல் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. இந்த இடைவெளி அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஆண் உயர்வு பெண் தாழ்வு, பெண் மீதான தாக்குதல் தொடர்கிறது. பிறப்பால உயர்வு தாழ்வு தொடர்கிறது. பெரிய நாடு சிறிய நாடு யுத்த வெறிகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகில் நாட்டையும் உலகையும் இடது பக்கம் திருப்ப வேண்டும் பெரும் முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம். சின்ன சின்ன அசைகளாக இந்த தலைமுறையில் நாங்கள் உருவாக்க துடிக்கிறோம். நாளை அது பெரும் மாற்றங்களை உருவாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தாமிக அரசு சொன்னது போலவே வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒயிட் பேப்பர் கொடுத்திருக்கிறாங்க. 13.18 லட்சம் கோடி தமிழகத்தில் கடன் சுமை இருக்கிறது. நிதிநிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது. பிறக்கும் குழந்தையின் ஒவ்வொரு தலையிலும் 1.28 அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறது. இந்த நிதி நிலைமை தமிழகத்தை எங்க போய் விடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, கடன் மிக இயல்பானது. இந்தியாவுக்கு பெரும் கடன்கள் இருக்குது. அமெரிக்காவே கடன் பெற்றிருக்கிறது. மாநில அரசு கடன் பெறுகிறது. முந்தைய அரசும் கடன் பெற்றது. இந்த அரசும் கடன் பெறும். கடன் பெறாமல் நடத்த முடியாது என்கிற ஒரு உலகமய சூழல் இது. கண்டிப்பா உலக வங்கி அதுக்கு தான் இருக்கு. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சூறையாடுகிறது. இந்த நெருக்கடிக்கெல்லாம் கார்பரேட் ஈகம் தான் காரணம். நமது தற்சார்பு நாளுக்கு நாள் வீழ்கிறது. தமிழ்நாட்டின் இந்தியாவின் தற்சார்பு மேலெழுகிற போது இந்த கடன்கள் இருந்து நம்மால் ஓரளவு விடுபட முடியும். செல்வ வளங்கள் மீது தனி முதலாளிகளின் ஆதிக்க நிலவுகிறது, சூறையாடல் நிலவுகிறது. அது ஒழிக்கப்படுகிற போதுதான் கடன் சுமைகள் இருந்து நாடுகள் விடுபடும். ஆனா 13 லட்சம் கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை ஒரு மாநிலத்துக்கு? இல்ல, கடன் கடன் பெறாத ஒரு அரசு இல்லை இதுவரை. கடனின் சதவீதம் ஏற்ற இறக்கமா இருக்கும். இப்போ கடன் பெற்றது தவறு நீங்க பதிவு பண்ணா நாளைக்கு இந்த அரசு கடன் பெறுகிற போது தவறு இல்ல, தவறுன்னு குறிப்பிடவில்லை, யாருமே தவறுன்னு குறிப்பிடவில்லை. ஆனா சுதந்திரம் பெற்றதில் இருந்து 2021 வரைக்குமே 5 லட்சம் கோடி தான் கடன். தமிழ்நாட்டு கடன் சொல்றீங்க? ஆமா. இந்திய கடனை நாட்டின் பிரதமர் கொஞ்சம் கேளுங்க, நிதியமைச்சர் கேளுங்க. இதை விட நமக்கு மயக்கம் வரும், அதிர்ச்சி வரும். எனவே நாடாளுகிற ஒன்றிய அரசே அளவிட முடியாத கடன்களை நம் சுமையில் வைத்திருக்கிறது. இதன் பொருள் மாநில கடனை நியாயப்படுத்துறன்னு அர்த்தம் இல்லை. நீங்க ஒரு சூறையாடல் நடக்குதுங்க பொருளாதாரத்தில். நாடு கடந்த நிறுவனங்கள், தேச கடந்த நிறுவனங்கள் சூறையாடல் செய்யறாங்க. கார்பரேட் நிறுவனங்கள் சூறையாடல் செய்யறாங்க. நமது சிறு தொழில் அழிது, மரபு தொழில், பண்பு தொழில் அழிது. இந்த சூறையாடலுக்கு எதிரான கொள்கையை வகுக்காமல் ஒரு புதிய பொருளாதார கொள்கை என்பது முதலாளிகள் வகுத்தது. உழைக்கும் மக்களுக்கான ஒரு புதிய பொருளாதார கொள்கை. தமிழ் மரபு சார்ந்து, தமிழ் பண்பு கூறுகள் சார்ந்து, தமிழ் சிறுதொழில் சார்ந்து, மரபு தொழில் சார்ந்து கொள்கையில் வகுக்கப்படும். ஒரு சின்ன தொழிலுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், அதை வளர்த்தெடுக்கணும். அது போன்ற ஒரு கொள்கையை நம்ம எடுக்கிற பொழுதுதான் கார்பரேட் நிறுவனங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும். கார்பரேட் நிறுவனங்களுக்குள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிற போது இந்த கடன் மிக இயல்பானது. இதை தாமிக அரசு சமாளித்து, நிதி நிலைமையை சமாளித்து ஆட்சி அரசு ஆளும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், யாரும் கற்றுக்கொள்வார்கள். புதிய அரசு என்றாலும் கூட அவர்கள் கடமையை அவர்களை கற்றுக்கொள்ள தூண்டும், கற்றுக்கொள்வார்கள். மிக சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், நல்ல விழுமைகளை பெற்று உயர்ந்து வருவார்கள். வந்த ஜனநாயகத்தை நல்லது தானே, குறைனா சுட்டி காட்ட போறோம், நல்லதுன்னு ஆதரிக்க போறோம். இது மிக மிக இயல்பு தானே ஜனநாயகம். நிச்சயமாக சார், உங்களுடைய சிறந்த கருத்துக்களுக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம்.